கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால உங்களுக்கு வாழ்த்துதல். இப்பொழுது கூட இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்றதில் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தந்த இந்த தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நான் கிறிஸ்துவுக்குள்ள நம்புகிறேன். இப்பொழுதும் கூட எபேசியர் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா வேதத்தை ஆண்டவரே எஃபிஷியன் புஸ்தகத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இதில் நீங்கள் ஆண்டவரே எதெல்லாம் வெளிப்படுத்தினீங்களோ அதை கொஞ்சம் காரியங்களை இன்றைக்கு தியானிக்க, அதோடைய ஆஸ்வாதங்களை நாங்கள் பார்க்க கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எபேசியர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேதுருவின் புஸ்தகத்திலிருந்து கடைசி வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய கடைசி புஸ்தகத்துல கடைசி வார்த்தையை எழுதும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவர் அங்க முடிக்கிறாரு. ஸோ இன்னைக்கு கூட இந்த கிருபை என்பது அது மகா பெரிய தேவனுடைய தயவா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு அதை எழுதுறாரு. 1 அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 1 அதிகாரம் 2-3 வசனத்துல உங்களுக்கு நான் இந்த சாப்டர் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய புஸ்தகத்தை எபேசியர் புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்றாரு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இதுதான் அந்த மகிமையின் கிருபையினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்றோம்? நிறைய நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசம் போடுறோம், நிறைய போராடுறோம், நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்றோம்? நம்மளுடைய சரீர முயற்சியினால நம்ம செய்து பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு சொல்லி அவர் சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இனிமேல் ஆஸ்வதிக்க போறாருன்னு சொல்ல, இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். அவர் சிலுவையில இயேசு கிறிஸ்து அவருடைய கிரியையினால, நம்முடைய கிரியையினால அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியையினால நாம் அவருக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து நம்ம வாசிக்க கேட்போம். 5 வசனம் 6 வசனத்தை வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். 7 வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்க வசனம் சொல்லுது, 5 வசனம் சொல்லுகிறது, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவினுடைய மகிமையின் புகழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நம்மளை அவர் என்ன பண்றாரு? இந்த பூமியில அவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கல்ல, நம்முடைய புகழ்ச்சிக்காக அல்ல. தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள சகல ஆஸ்வாத்தினாலும் கிறிஸ்துவின் மகிமையின் புகழ்ச்சிக்காக அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? அவர் உன்னதங்களில ஆஸ்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 8 வசனம் சொல்லுகிறது, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். 10 சொல்லுகிறது,
தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, இது ரகசியமா இருந்துச்சு. இயேசுவை அறியாத காலத்துல, இயேசுவை யாரென்று ஏற்றுக்கொள்ளாத ஜனங்க, இயேசுவை குறித்து கேள்விப்படாத காலத்துல, பழைய ஏற்பாட்டு சபையில இது எப்படியா இருந்துச்சு? இது ரகசியமா இருந்துச்சு. அந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னாரு, நீ 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 10 கட்டளையை செய்தாதான் உனக்கு என்ன, உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? கற்பனையை கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அதை செய்ய முடியாம, அதுல அவங்களோட சொந்த கிரியையினால தேவனுடைய சுதந்திரத்தை, ஆசுவாதத்தை பார்க்க முடியாம அவங்க என்ன பண்ண முடியல? இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியலன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா எபிரேயர் புஸ்தகத்துல பவுல் அந்த இடத்துல எழுதுறாரு, இவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ள போயிருந்தாங்கன்னா இன்னொரு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்காது என்று சொல்றாரு. அப்போ இளைப்பாறுதல் என்பது கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ நமக்கு தான் அந்த இளைப்பாறுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ ரெஸ்டிங் இஸ் த பிளஸிங் பிளேஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவத்துல முதலாவதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம அவருக்குள்ள இளைப்பாறுகிறவர்களா இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரு. அததான் இங்க பவுல் சொல்றாரு, இந்த ரகசியத்தை எங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறாரு. அடுத்து 17 இருந்து நம்ம 20 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே எங்க பவுல் சொல்றாரு, உங்களுக்கு அவர் என்ன பண்ணோம்? அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தரணும்னு சொல்றாரு. அடுத்தது அவரு தாம் நம்மை அழைத்ததினால, வாசிங்க, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினபடினால அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புறாரு? சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அவருடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு, நம்மளை ஆஸ்வத்திருக்கிறாரு. உன்னதங்கள்ல சகல ஆஸ்வாத்தினாலும் அவர் நம்மளை ஆஸ்வத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 20வது வசனத்தை வாசிங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்துள்ளார். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்ப பண்ணினதினால அவருடைய பலத்த சத்துவம் இன்னதென்று விளங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால சபையாகிய நமக்கு அவருடைய மகத்துவமும் அவருடைய மகிமையும் அவருடைய கிருபையும் அவருடைய பலத்த சத்துவத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய மகிமை புகழ்ச்சிக்காக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் என்று பவுல் இங்க சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் சபைக்கு தலையா இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். அப்போ அவருக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? அவருடைய பாதத்துக்கு கீழாக தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழாக எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உன்னதங்களில நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் என்று இங்க வேதம் சொல்லுது. ஏன்னா 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகள் முதலாவது எங்க சொல்லுது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களா இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த தம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, நாம் முதலாவது மரித்து போயிருந்தோம், அக்கிரமங்களினால நம்ம மரித்து போயிருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அக்கிரமங்கள்னால மரித்து போகாதபடிக்கு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால நமக்கு ஜீவன் உண்டானது. மரித்தவர்களா இருந்த நம்ம என்ன இருக்கோம், இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட பிழைத்து இருக்கிறோம். அதுதான் முதலாவது ஆசீர்வாதமாய் நமக்கு காணப்படுகிறது. ரெண்டாவது பார்க்கும்போது பாவிகளா இருந்த நம்ம இயேசு என்ன பண்ணாரு, நீதிமான் ஆக்கினாரு. இதுதான் நமக்கு உன்னதங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. முதலாவது நம்மள ஆண்டவர் உயிர்ப்பித்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. மரித்த பாவத்துல மரித்திருந்த எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. ரெண்டாவது எனக்கு பாவி என்று சொல்லாம நீதிமான் ஆக்கினாரு. மூன்றாவது ஆவிக்குரிய இந்த பிரபஞ்சத்தின் ஆவிக்குரிய மண்டலங்கள்ல கிரியை செய்கிற ஆவியின்படியே நம்ம நடந்து கொண்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் இனி இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் ஆவிகளுக்கேற்ற சுபாவத்தின்படி நாம் இருக்க தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக குமாரனுடைய சாயலில் நாம் நடக்கும்படிக்கு நம்ம இனிமே நடக்க போகிறோம்னு சொல்ல நம்மளை ஆஸ்வத்து இருக்கிறாரு. அவைகளில் நடக்கும்படிக்கு தேவன் நம்மளை ஆஸ்வத்து இருக்கிறாரு. பாவியா இருந்த உன்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு. மரித்திருந்த உன்னை உயிர்த்தெழ செய்து இருக்கிறாரு. பிசாசினுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல நீ ஏவப்பட்டபடி வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவித்து இன்னைக்கு அவருடைய மகிமையின் சட்டைகளை தரித்தவர்களாய் அவருடைய மகிமையின் சுபாவத்தை காண்பிக்கும்படியான ஆஸ்வாத்துக்குள்ள தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மள ஆஸ்வத்து இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. அடுத்து நம்ம 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆண்டவர் நம்மள அவரோடு கூட எழுப்புனது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய ஸ்தானம் எங்கன்னு சொல்லுது பைபிள்ல, அவரோடு கூட உன்னதங்களில உட்காரவும் செய்து இருக்கிறாரு. நீங்க இந்த பூமிக்குரியதையே பார்த்து நிற்காதீங்க, உங்களை சுத்தி இருக்க பிரச்சனையே பார்த்து நிற்காதீங்க. எனக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள் நடுவுல, உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையின் நடுவுல உங்களுடைய ஸ்தானம் இந்த பூமிக்குரியதல்ல. நீங்க உன்னதங்களில கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, நம்முடைய ஆஸ்வாதத்தை ஆண்டவர் நம்ம மேல டிக்ளேர் பண்ணி இருக்கிறாரு. அது இன்னைக்கு வந்தது இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை உன்னதங்களில் ஆஸ்வத்து இருக்கிறாரு. யார் அதை விசுவாசித்து, யார் அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அது உங்களுடையதா இருக்கிறது. அடுத்து நம்ம கீழே வசனத்தை வாசிக்கிறோம், வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 8ஆம் வசனம் சொல்லுது, இது கிருபையினால வந்தது, கிரியையினால வரல. நம்ம இன்னைக்கு நல்லவங்கன்றதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல. இல்ல நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்னவோ 40 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவரை கூப்பிட்டதுனால நம்ம வாழ்க்கை இன்னைக்கு சீர்பொழுந்து வரல. நம்ம பாவிகளா இருக்கும் போது, நம்ம அக்கிரமக்காரரா இருக்கும் போது, ஆண்டவருக்கு நம்ம துரோகிகளா இருக்கும் போது, சத்ருவா இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தாரு, அவர் நம்மளை நேசித்தாரு, அவர் நம்மளை விடுதலை ஆக்கினாரு. விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் நமக்காக வந்தாரு. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ஆஸ்வாதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா இது நம்முடைய கிரியையினால் வருகிறதல்ல, இது கிருபையினால் நமக்கு உண்டானது என்று முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய கிரியையினால நான் ஆண்டவருடைய ஆஸ்வாத்தை என் பக்கமா திருப்ப முடியாது. அவர் செய்து முடித்த கிரியையை நான் விசுவாசிக்கும் போது அந்த கிருபை என் வாழ்க்கையில பெருகி ஆண்டவருடைய ஆஸ்வாத்தை என் வாழ்க்கையில் அது நிரம்ப செய்கிறதா இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு அடுத்த வசனத்துல, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிரியையினால், தேவனுடைய கிருபையா இருக்கிறது.
நம்முடைய கிரியையினால நம்ம 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 வந்து இனிமே ஆஸ்வதிக்கப்பட போறது கிடையாது. நம்முடைய தாளந்துனால நம்ம இனி ஆஸ்வதிக்கப்பட போறது கிடையாது. நம்முடைய கிரியையோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய தாளந்தோ, இது எல்லாமே நம்ம எடுத்து ஓர வைத்துட்டு சிலுவையில கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ அதை நம்ம எப்போ பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அதை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ, அதை குறித்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய ரைட் கன்ஃபெஷன் நம்ம வாயிலிருந்து வரும்போது நமக்கான உன்னத ஆசீர்வாதம் என்னெல்லாம் அவர் வைத்தாரோ அது நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க அந்த ஆவிக்குரிய மாற்றத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. சோ அதனால இங்க பவுல் சொல்றாரு, இது கிரியையினால் உண்டானதல்ல, இது கிருபையினால உண்டானது. அப்போ கிருபைய நம்ம என்ன பண்ணோம்? கொண்டாட வேண்டும், அதை பிரைஸ் பண்ண வேண்டும், அதை துதிக்க வேண்டும். முதலாவது உங்க ஸ்தானம் என்ன? நீங்க கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீங்க. உன்னதங்களில் அவரோடு கூட நீங்க உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீங்க. சகல ஆஸ்வாத்தினாலோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க என்று வேதம் சொல்லுகிறது. 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல பவுல் அதான் சொல்றாரு, இதை நீங்க அறிந்து கொள்ள உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் தர வேண்டும் என்று சொல்றாரு. அடுத்து 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 1 வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. 1 அதிகாரம் 2 அதிகாரம் வந்து கிறிஸ்துக்குள்ள அமர்ந்திருக்கிறத கொடுத்து அவர் எழுதுறாரு. ரெஸ்டிங் இன் ஜீசஸ், ரெஸ்டிங் இன் கிரைஸ்ட். அடுத்து 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் வாக்கிங் இன் கிரைஸ்ட். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புல நீங்க என்ன பண்ணோம்? நீங்க நடந்து கொள்ளும்படிக்கு. அது எப்படி நம்ம நடந்து கொள்வது? 10 வசனத்தை வாசிங்க, 2:10 வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. நற்கிரியைகளை நீங்க இங்க நம்ம எபேசியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 1 வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இந்த இடத்துல பவுல் 3-4 அதிகாரத்துல வந்து நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல கிறிஸ்துக்குள்ள நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான அவருடைய கிருபையில நாம் நடக்கும்படிக்கு அவர் புத்தி சொல்றாரு. என்ன நீங்க சொல்றாரு? நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புல பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. எப்படி நம்ம பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுகிறது? அடுத்து 2 வசனத்தை சொல்றாரு, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் நீங்க உடையவர்களாய் அன்புல ஒருவருக்கொருவர் தாங்கி. இங்க வந்து கேரக்டரை கொடுத்து பேசுறாரு. நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்? கேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டம், நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கிறது கஷ்டம், ஒருத்தவங்களை நேசிக்கிறது கஷ்டம், ஒருத்தவங்களோட நம்ம வந்து சேர்ந்து போறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது உங்களுடைய கிரியையினால நீங்க சரீர முயற்சினால பண்ற ஒரு விஷயம் இல்லை. ஆண்டவர் நீங்க இப்படிதான் வாழ்றதுக்கான அந்த தயவையும் கிருபையும் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தவங்களை நேசிக்க முடியாத ஒருத்தவங்களை நேசிக்கிறது அது நம்முடைய பலன் அல்ல, அது நமக்குள்ள இருந்து அவர் கொடுக்கிற கிருபையா இருக்கிறது. மன்னிக்க முடியாத ஒருத்தவங்களை மன்னிக்கிறது நம்முடைய அது பலன் கிடையாது. நமக்கு நல்லா தெரியும் அவங்க பண்ணது தப்பு, அவங்க நமக்கு விரோதமா தான் பேசுறாங்க, அவங்க நமக்கு விரோதமா தான் செயல்படுறாங்க. ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு? அவங்கள மன்னிக்கிறோன்னு சொல்றாரு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல? மன்னிக்க முடியல. அந்த நேரத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது. திருப்பி உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபேசியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 10 வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். ஆகையால் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக
அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அப்போ 2ஆம் அதிகாரத்துல நம்ம இங்க சொலோமோன் சொல்றாரு, நீங்க நற்கிரியைகளை செய்யறதுக்கோ நற்கிரியைகளை பேசுகிறதுக்கோ இது உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, அது உங்களுடைய திறன் அல்ல, உங்களுடைய டேலண்ட் இல்ல, இது கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவாய் இருக்கிறது. அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணும். ஆண்டவரே, என்னால இதை செய்ய முடியாதுதான், என்னுடைய திறனால, என்னுடைய பலனால, என்னுடைய சொந்த முயற்சியினால, என் மாம்ச சிந்தையினால இதை என்னால செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீங்க எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்க, உன்னதங்கள்ல என்ன உட்கார வைத்திருக்கிறீங்க, உம்முடைய பலன் எனக்கு போதுமானதா இருக்கிறது. இந்த பலன் மன்னிக்க முடியாததையும் மன்னிக்க செய்கிறதா இருக்கிறது, மறக்க முடியாதையும் அவங்களுக்காக நம்ம மன்னித்து மறக்கிறவர்களா இருக்கிறோம். அன்பு கூற முடியாத விஷயத்திலோ நாம் அன்பை செலுத்தும்படிக்கு இந்த கிருபை நம்மளை ஏவுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இது உங்களுடைய மாம்ச முயற்சி அல்ல. ஏன்னா மாம்சத்தின் முயற்சி என்னைக்குமே அது தோல்வியை தான் உண்டாக்கும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், மனுஷனுக்கு கொடுத்த எந்த கற்பனையும் அவனா என்ன பண்ண முடியல, செய்து முடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு நம்முடைய முயற்சினால அல்ல, கிருபையினால கிறிஸ்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணின அவருடைய செய்து முடித்த அந்த வெற்றியின் ரகசியத்தை நாம் விசுவாசிக்கும் போது, அதை நாம் பிரைஸ் பண்ணும் போது, அதை ஸ்தோத்தரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அன்புல நடக்க பலன் உள்ளவர்களாய் நாம் முயற்சி செய்கிறவர்களா இருக்கிறோம். சோ அதனால இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில வரதான ஒவ்வொரு பாதைகளும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு முன்னால போற எல்லாமே எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கு, எனக்கு என்ன இருக்குன்னு நான் எனக்கு முன்னாலேயோ சைட்லயோ எனக்கு தெரியலையே நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்பாக ஒருத்தர் எல்லாவற்றையும் முடித்து அந்த வழியா போய் உங்களை அவரோடு கூட உட்கார வைத்து இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த நிச்சயம் தான் நீங்க தைரியமா அந்த பாதையில போக செய்கிறதா இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தான் இது புதுசு, எனக்கு தான் இது புதுசு, அடுத்து என்ன எனக்கு முன்னால வரப்போது நான் நடக்கும் போதுன்னு சொல்லி. ஆனா அவருக்கு அது புதுசு இல்லை. ஏன்னா அவர் உனக்காக எனக்காக அந்த வழியாய் போய் சகல ஆசீர்வாதத்தையும் சகல நன்மையும் அந்த பாதையில உருவாக்கி அதுல நம்மள நடக்க பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. 2வது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துல நீங்க நடக்க விசுவாசித்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி போகும்போது எல்லா நன்மைகளையும் நீங்க சுதந்திரத்துக் கொள்றவங்களா இருக்கீங்க. அதே போல உங்களுடைய கேரக்டர்ல நீங்க எப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களாலேயோ உங்களுடைய முயற்சினாலேயோ நீங்க நீதிமான்களாக்கப்படல, பரிசுத்தவான்களாக்கப்படல. இது கிறிஸ்துடைய ஈவாய் இருக்கிறது, அவருடைய கிருபையா இருக்கிறது. அதை தியானம் பண்ணுங்க. நான் சொல்றேன், எதை உங்களால செய்ய முடியலையோ இந்த கிருபை உங்களை செய்ய வைக்கிறதா இருக்கிறது. எதை உங்களால விட முடியலையோ இந்த கிருபை உங்களை அதுல இருந்து விடுதலையாக்கி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இந்த கிருபையை நம்ம தியானிக்கிறவர்களா இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் எபிரேயனா இருக்கிறேன், நான் கிரேக்கனா, பென்னியமனுக்கு பென்னியமனா இருக்கிறேன், எல்லாருக்கும் எல்லாவும் ஆனேன். நான் என்னை விட அப்போஸ்தலர்கள் அதிகமா பாடுபட்டாங்களா? இல்ல, அவங்களை காட்டியும் அதிகமா பாடுபட்டன்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாமே நான் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையே அப்படி செய்தது என்று சொல்றாரு. அப்பனா இந்த கிருபை உங்களை சோம்பேறியாக்காது. இதுவரைக்கும் நீங்க செய்யாததை இன்னும் அதிகமாய் நீங்க செய்யும்படிக்கு, இதுவரைக்கும் உங்களால நடக்க முடியாததை இன்னும் அதிகமாய் நீங்க நடந்து போகும்படிக்கு இந்த கிருபை உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ 2 அதிகாரத்துல அவருடைய riches of glory and riches of blessing பவுல் இங்க சொல்றாரு. அடுத்து 2 அதிகாரம் நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நடக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. அன்புலையும் மனத்தாழ்மையிலையும் சாந்த குணத்தையும் நம்முடைய குணங்களை குறித்து அவர் பேசுறாரு. நீங்க இதெல்லாம் நற்கிரைகளை செய்யும்படிக்கே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. அவைகளை விசுவாசித்து நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. அடுத்து உங்களுடைய கிருபை வரங்களை குறித்து அவர் பேசுறாரு. உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே, உங்களுக்கு அளிக்கப்பட்ட வரங்களின்படியே நீங்க கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்கள் ஆகும்படிக்கு நீங்க என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் வளருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்துதான் 5, 6 அதிகாரத்துல பிசாசை எதிர்த்து நிற்கிறத குறித்து பேசுறாரு. முதலாவது நம்ம பார்க்கிறோம் ரெஸ்ட் இன் கிரைஸ்ட், 2வது வாக் இன் கிரைஸ்ட், 3வது ஃபைட் அகெயின்ஸ்ட் த எனிமி. முதலாவது
ரெஸ்ட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ள அமர்ந்திருப்பது. இரண்டாவது கிறிஸ்துவோடு கூட நடப்பது. மூணாவது பிசாசை எதிர்த்து நிற்பது. ரெஸ்ட்லிங் அகெயின்ஸ்ட் த ஃபிளஷ் அண்ட் பிரின்சிபாலிட்டி. அப்போ மூன்றாவது தான் பிசாசை எதிர்த்து நிற்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம டைரக்டாவே நிறைய பேர் என்ன பண்றோம், எல்லா பிரச்சனைக்குமே பிசாசு தான் காரணம்னு பிசாசை துரத்தி நிற்பாங்க. எப்ப போனாலும் அவங்க ஜபமே எப்படி இருக்கும், அப்பாலே போ சாத்தானே தான். ஆனா போக வேண்டியது சாத்தான் இல்ல, நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள், நமக்குள்ள இருக்கிற சில பழக்க வழக்கங்கள், சில நேரம் நம்முடைய விசுவாச அறிக்கைகள். நீங்க அறிவில்லாம, வேதம் சொல்லுது அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகறாங்கன்னு. அப்ப முதல் 2 அதிகாரத்துல கிறிஸ்து செய்து முடித்ததான நன்மைகளை, ஐஸ்வர்யத்தை, ஆஸ்வாத்தை நீங்க தியானித்து அவைகளை நீங்க அறிக்கை செய்யும் போது அவைகள் உங்களுடையதாய் மாறுகிறது. அடுத்து 3 நாள்ல நம்ம வாசிக்கும் போது அதுல ஒரு வேளை உங்க சுபாவத்தினால உங்களுக்குரிய ஆஸ்வாத்தை நீங்க இழந்து போறீங்கன்னா அந்த சுபாவத்தை நீங்க என்ன பண்றீங்க, மனம் திரும்புதல்னால நீங்க சுதந்திரத்துக் கொள்றவங்களா இருக்கீங்க. நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை பிளெஸிங்க்கு காரணம், பிளெஸிங் இல்லாம போறதுக்கு காரணம் நம்முடைய மனம் திரும்புதல் இல்லாததுனால. ஏன்னா வேதம் சொல்லுகிறது repentance will bring lots of blessing. மனம் திரும்புதல் தேவனுடைய தயவையும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. சோ அதனால ஆண்டவர் எதுல மனம் திரும்ப சொல்றாரோ, எதை விட சொல்றாரோ, எதை வேணான்றாரோ அவருடைய சத்தத்துக்கு நீங்க ஒபே பண்ணும் போது அந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் த்ரூ உண்டாகுது, பிளெஸிங் உண்டாகிறதா இருக்கிறது. மூன்றாவது தான் பிசாசை எதிர்த்து நிற்கிறது. அப்போ பிசாசை எதிர்த்து நிற்கும் போது 10ஆம் வசனம் சொல்லுது, எபேசியர் 6:10 வாசி. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள முதலாவது என்ன பண்ணுங்க, பலப்படுங்கள். முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த பலத்தை, உன்னதங்களில வைத்திருக்கிற ஆஸ்வாதத்தை நீங்க தியானிக்காம, அதுக்காக நீங்க பிரைஸ் பண்ணாம, நன்றி சொல்லாம டைரக்டா போய் 6ஆம் அதிகாரத்துல பிசாசை நீங்க துரத்து நின்றீங்கன்னா நீங்க உங்க புய பலத்துல, உங்க ஞானத்துல தான் நீங்க என்ன பண்றீங்க, பிசாசை எதிர்த்து நிற்கிறீங்க. இன்னைக்கு நம்ம பிசாசை எதிர்த்து நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பிசாசின் எல்லா கிரியைகளை அவர் சிலுவையில அழித்திருக்கிறாரு, ஜெயித்திருக்கிறாரு. அதை நம்ம அறிந்தவர்களாய், அதை நம்ம விசுவாசிக்கிறவர்களாய் நாம் பிசாசை எதிர்த்து பேசும்போது அவன் அந்த சத்தத்துக்கு நடுங்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, முதலாவது என்ன பண்ணு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். என்ன சர்வாயுத வர்க்கம்? முதலாவது நம்ம பார்க்கிறோம் சத்தியத்தை, நம்ம அங்க பார்க்கிறோம். ரெண்டாவது நீதியை குறித்து அவரு பேசுறாரு. மூன்றாவது விசுவாசத்தை குறித்து பேசுறாரு. அடுத்து தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுறாரு. அதை வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்க கேட்போம். நம்ம சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ட்ரூத் ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிசாசை யுத்தம் பண்றது நம்ம ஒரு பெரிய ஒரு 2 கொம்பை வச்சுன்னு, ஒரு பெரிய இது கத்தியை வச்சுன்னு பிசாசு நம்ம முன்னால வரப்போறது இல்லை. அவன் வர்றதே அவனுடைய தந்திரத்தின் மூலமா தான். தந்திரம்னா என்ன? ஒரு சத்தியத்துக்குள்ள பொய்யை நுழைத்து அந்த பொய்ய சத்தியம் நம்ப வைக்கிறது தான் தந்திரம். இந்த தந்திரத்தை தான் பிசாசுனா பண்றான். விசுவாசிகள் வாழ்க்கையில விசுவாசிக்கிறவர்களுக்கு அவன் விரோதமா கொண்டு வர ஆயுதமா இருக்கிறது. அதை நீங்க எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகிறதுக்கு முதலாவது என்ன வேணுமா, சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். ஏன்னா சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசத்தை ரைச்சஸ்னஸ். அப்போ நீதின்றது என்ன? உங்களுடைய நீதியோ என்னுடைய நீதியோ இல்லை. இது ரெண்டுமே, உங்களுடைய நீதியும் என்னுடைய நீதியும் கர்த்தருக்கு முன்னால என்னவா இருக்கு? அது குப்பையா இருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், அவருடைய நீதி, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக ஆண்டவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறாரு. கிறிஸ்துவினுடைய ஈவு நம்மளை ரட்சித்து இருக்கிறது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடையதல்ல, தேவனுடைய ஈவு. இதை நம்ம விசுவாசிக்கணும். I am righteous because he made me righteous.
என்னை கிறிஸ்து தான் நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரு. அவருடைய ஆடை தான் இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்கு முன்னால நீதிமானாய் நிற்க செய்கிறதா இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும். மூன்றாவது சமாதானம் என்னும் சுவிசேஷம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் நமக்கு செய்து முடித்ததான நற்செய்தி, நற்கிரைகளை செய்யும்படிக்கு அவருக்குள்ள உன்னதங்களில சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அவரோடு கூட நம்மளை உட்கார வைத்திருக்கிறாரு. அவர் சகலவற்றை செய்து முடித்திருக்கிறார் என்றதுதான் நற்செய்தியா இருக்கிறது, சுவிசேஷமா இருக்கிறது. இதுதான் நம்முடைய பாதரட்சியா இருக்க வேண்டிய. ஏன்? இதுதான் நம்மள என்ன பண்ணாது? ஷேக் பண்ணாது. இந்த சுவிசேஷத்துல நம்ம நிற்கும் போது நம்ம விழாதபடிக்கு அது நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசி. பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க அடுத்து நம்ம பார்க்கிறோம் விசுவாசம், சால்வேஷன், அதுக்கப்புறமா ஸ்வர்ட், தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம். இது மூணுமே என்ன பண்ணுமா? நம்ம யுத்தம் செய்யற நாட்கள்ல தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுறாரு. அப்போ விசுவாசம் தான் நம்மளை பிழைக்க செய்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நான் பேசினது எல்லா காரியத்தையும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கான அந்த ஒரு ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய, உங்களுக்கு இதை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு பவர் என்னன்னா அது ஃபெய்த்தா இருக்கிறது. இந்த ஃபெய்த்ல நீங்க நிற்கும் போதுதான் எனக்காக எல்லாம் செய்து முடித்தார் என்று நீங்க விசுவாசிக்கும் போதுதான் இது உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகுறதா இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இந்த ரட்சிப்பை நம்ம எப்பொழுதும் ஆண்டுக்கு முன்பாக நம்ம நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி என்ன பண்றோம்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றவங்களா இருக்கிறோம். இன்னைக்கும் நிறைய பேருக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்ற நிச்சயமே கிடையாது. அந்த காலத்துல இப்ப கூட பரவாயில்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த க்ரூசைட்ல யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்க, ரட்சிக்கப்படுறீங்கன்னு கேட்கும் போது பைபிளை தூக்கி எல்லாரும் நிப்பாங்க. இப்படி நான் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறேன்னு சொல்லி. ஏன்னாக்கா அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிறது. அவனுடைய கிருபை, அவனுடைய விசுவாசத்தை கொண்டு கிருபைனால அவன் ரட்சிக்கப்படுகிறான். சோ உங்க ரட்சிப்பை எந்த பிசாசோ எந்த மனுஷனோ உங்களிருந்து எடுத்து போட முடியாது. அது கிருபையினால வந்தது. அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளும் போது நீங்க கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் சுதந்திரவாளிகளா இருக்கிறீங்கன்ற நிச்சயம் உங்களுக்குள்ள உண்டாகிறதா இருக்கு. அதை பிசாசு எப்பெல்லாம் சோதிக்கிறானோ அதை நீங்க ஸ்டாண்ட் ஃபர்மா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் கிறிஸ்துவின் சத்தியத்தை நான் அறிந்தவனா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? நான் விசுவாசிக்கிறவனா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க பிசாசுக்கு முன்பாக பேசணும். அடுத்து அவன் ஏகிற அக்கினி யாஸ்திரங்களை நீங்க எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. அப்போ அவனுடைய தந்திரம் உங்களுக்கு விரோதமா வரும்போது நீங்க வார்த்தையை பேசுங்க. இந்த வார்த்தை உங்களை பிசாசுக்கிட்ட இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிறதா இருக்கிறது. சோ இன்னைக்கு 3 விஷயத்தை நான் சொன்னேன். முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள அமர்ந்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கிறது. 2வது அவர் வைத்த அழைப்புல நம்ம நடக்கிறது. நம்முடைய குணங்கள்ல நாம் நற்கிரைகளை செய்யும்படிக்கு அவர் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணதுல நம்ம நடக்கிறவங்களா இருக்கிறோம். 3வது பிசாசை எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்கிறோம். நீங்க முதல் செய்ய வேண்டியதை செய்யாம கடைசி போய் பிசாசை நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னாக்கா பிசாசு சொல்லுவான், உனக்குள்ள மாற்றங்கள் என்ன வேணுமோ அதை முதல் செய்ய, என்கிட்ட நீ வராத, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லுவான். அதனால முதலாவது கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை தியானம் பண்ணுங்க. 2வது அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நீங்க நடங்க. 3வது இதெல்லாம் பிசாசு தடைப்படுத்துறான் உங்க ஆவியில ஏவப்பட்டீங்கன்னா அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போகிறவனா இருக்கிறான். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆஸ்வதிப்பாராக. God bless you all. Amen.